சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இங்க பாருங்க, நீங்க இந்த வழக்கை இழுத்தடிக்க ஆசைப்படுறீங்க. எந்த ஆதாரமும் இல்லாம எப்படி கௌதம நிரபராதின்னு நிரூபிப்பீங்க? இங்க பாருங்க, நான் என் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துறேன். நீங்க மேல்கோர்ட்ல அப்பீல் பண்றதுன்னா பண்ணிக்கங்க. எப்படியோ கௌதம்க்கு பெரிய தண்டனை கிடைக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சூப்பர்ப்பா, நம்ம ஜெயிச்சிட்டோம். யுவர் ஆனர், நான் கொஞ்சம் பேசணும். அப்படி என்ன பேச போறான் அவ? ஏமா, அதான் உங்க வக்கீல பேசிட்டாரு. அப்புறம் என்ன, உங்க ஹஸ்பண்ட் தப்பிக்க வைக்க பாக்குறீங்களா? இல்ல யுவர் ஆனர், நான் நீதியை காப்பாத்த பாக்குறேன். எது பேசுறதா இருந்தாலும் முன்னாடி வந்து பேசுங்க. என் ஹஸ்பண்ட் குற்றவாளியா இருந்தா அதுக்காக நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அதை நாங்க ஏத்துக்கிறோம். இப்ப என்ன, கார்த்திக்க கௌதம் கடத்தலன்னு சொல்ல போறீங்களா? ஆமா யுவர் ஆனர், நானும் அதத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, கார்த்திக கடத்தினவன் யாருங்கிறதும் எங்களுக்கு தெரியும். கௌதம் நம்ம சொல்றானா? தாட்சாயணி அப்படியே சொன்னாலும் ஜட்ஜ் நம்ப வர என்ன சொல்றீங்க? அப்ப கிட்னாப்பர் உங்களுக்கு தெரியுமா? யார் அது? கார்த்திக கடத்தின ஆளோட போட்டோ இந்த கவர்ல இருக்கு. நீங்களே பாருங்க யுவர் ஆனர். இது கொடுங்க ப்ளீஸ். யார் பாது? அது தெரியலமா அஞ்சலி. ஏமா, இது யாரு? இவர்தான் கார்த்திகை கடத்தினாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? யுவர் ஆனர், இந்த போட்டோல இருக்கிறவன் தான் குற்றவாளின்னு எனக்கு உறுதியா தெரியும். அவன் தான் திட்டம் போட்டு கார்த்திகை கடத்திட்டு அந்த பழிய கௌதம் மேல போட்டிருக்கான். அதுக்கான ஆதாரத்தை தான் நான் தேடிட்டு இருக்கேன். அதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் வேணும். ஏதோ ஒரு போட்டோவை காமிச்சு இவர்தான் குற்றவாளின்னு சொன்னா அதை எப்படி நாம நம்புறது யுவர் ஆனர்? இது கேஸை இழுத்தடிக்கிறதுக்கான சதின்னு தெரியுது. உடனே இதை தள்ளுபடி பண்ணுங்க யுவர் ஆனர். ப்ளீஸ் யுவர் ஆனர், நான் சொல்றது நிஜம். இவ வேற. நிஜமாவே இருக்கட்டுமா? இவன் யாரு? இவன் பேர் என்ன? இவனுக்கும் கார்த்திக்கும் என்ன சம்பந்தம்? இவன் எதுக்கு கார்த்திகை கடத்தணும்? யுவர் ஆனர், அந்த போட்டோல இருக்கிறவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதிகார கும்பலே இருக்கு யுவர் ஆனர். இப்ப அவனோட பேரையும் அவனை பத்தின டீடைல்ஸையும் சொன்னா அந்த கும்பலே உஷாராயிடும். அந்த குற்றவாளியை தப்பிக்க வைக்கிறதுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஒருவேளை அது கார்த்திகோட உயிருக்கே கூட ஆபத்தாகலாம். அதனாலதான் எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. என் ஹஸ்பண்ட் ஒரு நிரபராதி. அவர் எந்த குற்றமும் செய்யல. அது எல்லாத்தையும் ஆதாரத்தோட நான் நிச்சயமா நிரூபிப்பேன். எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்களேன் ப்ளீஸ். யுவர் ஆனர், இவங்க கோர்ட்டை விளையாட்டு மைதானமா மாத்த ஆசைப்படுறாங்க. கடத்தினது யாருன்னு தெரியுமா, ஆனா அதை வெளியே சொன்னா ஆபத்தாயிடுமா? அப்ப இந்த கோர்ட்டையே இவங்க நம்பலையா? ஐயோ, இந்த நாட்டோட ஒவ்வொரு குடிமகனையும் பாதுகாக்க இந்த அரசையும் போலீஸையும் இவங்க கிண்டல் பண்றாங்களா? நோ யுவர் ஆனர், இதுக்கு நீங்க ஒத்துக்கவே கூடாது. யுவர் ஆனர், இந்த கோர்ட்டை நம்புறதுனாலதான் நான் இவ்வளவு தூரம் போராடுறேன். ஒருவேளை கௌதம் மட்டும் தண்டிக்கப்பட்டா அது நீதி தண்டிக்கிற மாதிரி ஆடும் யுவர் ஆனர். யுவர் ஆனர், கௌதம் என்டர்பிரைசஸ் நான் கஷ்டப்பட்டு வளர்த்த கம்பெனி. அதோட சொத்து பத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து கார்த்திக் கிட்ட நீட்டி அவனையே வச்சிக்க சொன்னவன் நான். அப்படி சொல்லிட்டு நானே எதுக்கு கார்த்திகை கடத்தணும்? சொசைட்டில கௌரவத்தோட இருக்கிறேன்னா கிட்னாப்பருங்கிற மோசமான கேஸ்ல சிக்க ஆசைப்படுவனா? கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க யுவர் ஆனர். அந்த போட்டோல இருக்கிறவன் தான் உண்மையான கிட்னாப்பர். அவன் கிட்டதான் இப்ப கார்த்திக்கும் இருக்கான். நீங்க மட்டும் டைம் கொடுத்தீங்கன்னா அவனை கண்டுபிடிச்சு கார்த்திகை மீட்டு அவங்க ரெண்டு பேரையும் கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்துறேன். ப்ளீஸ் யுவர் ஆனர், எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க. மா, என்னம்மா அது? இலக்கு எதையோ புதுசா போட்டு குழப்பறா. அதான் எனக்கும் டென்ஷனா இருக்குமா.
எஸ்எஸ்கே இலக்கியம் யாரை காட்டுறா? அவ கொடுத்த போட்டோ ஒருவேளை நம்ம நாக்குவா இருக்குமோ? எனக்கு ஒன்றும் புரியலையே. அந்த நாக்குவை எப்படி இலக்கியாக்க தெரியும்? ஒருவேளை அவனை வச்சு கார்த்திகை கடத்தினத அவ கண்டுபிடிச்சிட்டாளா? நீங்க வேற டென்ஷன் பண்ணாதீங்க. அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த போட்டோல இருக்கிறது நாகுவா இருந்தா இலக்கிய அவனோட பேரை சொல்லி அவன் பின்னாடி இருக்கிறது நாம தான்னு காட்டி கொடுத்துருப்பா. ஆமா, கரெக்ட். அவ சொல்றது நாகுவல்ல. அப்ப நாம சேஃப் தான். நீங்க என்ன பேசிக்கிறீங்க? அது வந்து இலக்கியா ஏதோ ஒரு போட்டோவை சும்மா காமிச்சு ஜட்ஜ்மெண்ட்டை தள்ளி போட பாக்குறா. அதுதான் பேசிட்டு இருந்தோம். ஆமாமா, அவ சரியான கிரிமினல். ஆனா அதை எப்படி ஜட்ஜ் ஏத்துக்குவாரு? சான்ஸே இல்ல. எனக்கு கௌதம்க்கு தண்டனை கிடைக்கும். யுவர் ஆனர், என் ஒய்ஃப் சொல்றது உண்மை. இவளோட கோரிக்கையை நீங்க ஏத்துக்கணும். யுவர் ஆனர், புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து நாடகம் போடுறாங்க. அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. உடனே கௌதம்க்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். தப்புக்கான தண்டனையை தர்றதுல உறுதியா இருக்கிற அந்த நீதிமன்றம் தப்பான நீதியை கொடுத்துடக் கூடாதுங்கிறதுலயும் உறுதியா இருக்கு. இலக்கியாவோட கோரிக்கையில நியாயம் இருக்கிறதா எனக்கு தோணுது. இலக்கியா ஒரு பொண்ணா கணவருக்காக போராடுற உங்களை மதிச்சு உங்க கோரிக்கையை ஏத்துக்கிறேன். உங்களுக்கு நான் ஒரு வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள இந்த போட்டோல இருக்கிற நபரை இந்த கோர்ட்ல நீங்க ஆஜர்படுத்தணும். அப்படி செய்ய தவறுனா நீங்க இந்த கோர்ட்டை ஏமாத்துறதா அர்த்தம். அப்புறம் உங்க கணவர் தண்டனையில இருந்து தப்பிக்கவே முடியாது. இன்னையிலிருந்து சரியா ஒரு வாரம் கழிச்சு இந்த வழக்கு விசாரணைக்கு வரும். அன்னைக்கே தீர்ப்பு வழங்கப்படும். The court is adjourned. கௌதம், அக்கா சூப்பர்க்கா. என்னப்பா அது? இன்னைக்கு கௌதம்க்கு தண்டனை கொடுத்துருவாங்க நம்பிக்கையோட வந்தோம். ஆனா இப்ப எல்லாமே சொதப்பிடுச்சே. அந்த இலக்கிய கொடுத்த போட்டோவை நம்பி சர்ச்சை வேற அவளுக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுத்துட்டாரு. ஆமா, அந்த போட்டோல இருக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அது வந்து எங்க யாருக்கும் தெரியாதும்மா. ஆனா அவன்தான் கார்த்திகை கடத்தினதா இலக்கியா உறுதியா சொல்றாளே. அதெல்லாம் எதுவும் இல்ல. அவ போய் சொல்லிருக்கா. அவளை நீ நம்பாத. நம்பாதம்மா, அவளை நம்பவே நம்பாத. அக்கா, இன்னைக்கு கௌதம்க்கு தண்டனை கிடைச்சிட்டோன்னு சில பேர் ஓவரா துள்ளிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இஞ்சி தின்ன மங்கீஸ் மாதிரி முழிக்கிறாங்க. ஏய், ஏய், யாரடி குரங்குன்னு சொல்ற? உன் புருஷனுக்கு ஒரு வாரம் டைம் கிடைச்சிடுச்சுன்னு சும்மா துள்ளாதடி. ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசமே டைம் கிடைச்சாலும் உன்னால கௌதம் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணவே முடியாது. அவன் ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஒருவேளை நான் கார்த்திகை கண்டுபிடிக்க முடியாதபடி அவனை பாதாள சிறையில ஏதாவது மறைச்சு வச்சிருக்கீங்களா? ஏய், நீ உன் புருஷனை கார்த்திகை கடத்தி வச்சுக்கிட்டு எதுக்கு இவங்க மேல பழிய போடுறீங்க? ஏண்டி நீயும் கௌதமும் சொத்துக்காக இவ்ளோ கேவலமா நடந்துக்கிறீங்க? உன் புருஷனை ஜெயில போட்டு கூட புத்தி வராம இன்னும் கார்த்திகை விடாம வச்சிருக்கீங்களே. நீங்களா நல்லா இருப்பீங்களா? ஏய், நீ எங்களை கெட்டவங்கள நினைக்கிறத பத்தி நாங்க கவலைப்படல. ஆனா இவங்கள போய் நல்லவங்கன்னு நினைக்கிறீங்க. உனக்கு எதால அடிக்கிறது? டேய் கௌதம், இன்னும் எத்தனை நாளைக்கு இதே கதையை ஓட்டிட்டு இருப்ப? நாங்க கார்த்திகை கடத்தினா எங்களுக்கு சொத்து வர போது உனக்கு தானே வரும். அப்ப நீ தானே அவனை கடத்தி வச்சிருக்கணும். இதோ இந்த பொண்ணு பாரு, தினம் தினம் அழுதுகிட்டே இருக்கா. உனக்கு இறக்கமே இல்லையா? அவ புருஷன் அவகிட்ட கொடுத்துடு. உன் கால்ல கூட நான் விடுறேன். ஏய், போட்டனா? ஏய், அடிச்சனா? என்ன ரெண்டு பேரும் நடிக்கிறீங்களா?
என்ன தோக்கடிக்கணுங்கிறதுக்காக அப்பாவியான என் தம்பியை பிடிச்சு வச்சுக்கிட்டு ஆட்டம் காட்டுறீங்களா? எஸ்எஸ்கே, இந்த ஆட்டம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. நான் கூடிய சீக்கிரம் வெளியில வருவேன். அப்ப என்கிட்ட இந்த இறக்கத்தை எதிர்பார்க்காத, சாவடிச்சிருவேன். ஏய், The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.